ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேனிட்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எதனாலனா கோமதி வீட்டில் இருந்து எல்லாருமே விருந்துக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் கோமதிக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பரப்பரன்னு எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர் இருந்துட்டு விருந்துக்கு தேவையான எல்லா பொருளையும் கோமதிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தில் இருக்காரு. என்னன்னா இந்த சொத்து எல்லாத்தையும் கோமதி பேரில் எழுதி வச்சிருவாங்களோ, இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க எல்லாரும் இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு சொத்துல பங்கு கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு, என்னப்பா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே கோவம் வருது, எப்படிப்பா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, என்னடா பண்ணுறது, அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நான் மீறி எதுவுமே பேசாமல் பழகிட்டேனா, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, பார்ப்போம், இந்த ஒரு தடவை மட்டும் நம்ம மன்னிச்சு விடுவோம், இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு முத்துவேல் கிட்ட போயிட்டு, முத்து உன்கிட்ட ஒன்று கேட்கவாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்னத்தான் என்ன கேட்க போறீங்க, அந்த வீட்டிலே இனிமே தங்கிடலான்னு கேட்க போறீங்களா, இங்க பாருங்கத்தா, இனிமே நீங்க அவங்கள பத்தி நீங்க பேசவே கூடாது, எங்க கிட்ட அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம காந்திமதி இருந்துட்டு, இங்க பாரியா முத்து, நம்ம சொந்தத்துல ஒரு நல்ல பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு நம்ம அதாவது சரவணனுக்கு நம்ம பேசி கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுடையா அப்படின்னு சொல்லவும், என்னத்தான் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி வருமா, அதுவும் நம்ம சொன்னால் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு, இங்கே பாரியா முத்து, நான் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்டேயும் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கிட்டேயும் பேசிட்டேன், இந்த பொண்ணை நீ போயிட்டு கோமதி கையில் கொடுத்தனா கண்டிப்பாக கோமதி ரொம்ப சந்தோஷப்படவா, தான் பையனுக்காக அண்ணனுங்க 2 பேரும் ஒரு வாழ்க்கையே தேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப 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 சந்தோஷப்படவா, நீ உன் கையை இந்த பொண்ணு போட்டோவை கோமதி கையில கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அத்தா இதெல்லாம், இங்க பாரியா, எனக்காக இது ஒண்ணு மட்டும் பண்ணு, வேற எதுவுமே நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன், இங்க பாராத்தா, நேத்தும் அப்படிதான் சொன்னேன், இதை தவிர உன்கிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன், செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன்னு அதை தான் அத்தை சொன்னேன், ஆனா திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா நீ அடிக்கிட்டே போற, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு ஆத்தா இருந்துட்டு, இங்க பாரியா முத்து, நான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேனையா, இது ஒண்ணு மட்டும் எனக்காக பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம முத்துவேலுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு, தான் தங்கச்சி குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணணும் ஆனா நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால இந்த வாய்ப்பை நம்ம அதாவது யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு முத்துவேல் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கிறாரு. விசாரிச்ச உடனே நல்ல குடும்பமா தான் இருக்கு, பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்குது, சரி அவங்க கிட்ட கொடுப்போம், அவங்க இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டோம், இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பக்கம் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்திவேலு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு கையும் ஓடல காலும் ஓடல, தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அண்ணன் அதாவது அக்கா குடும்பத்துக்கிட்ட வராங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு எத்தனை வருஷமா அக்கா ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அப்படி ஒன்று நடக்கும்போது அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏங்க மதியம் ஆயிடுச்சுங்க, எங்க உங்களை ஆளவே காணோம், மதியம் சாப்பிட்றதுக்கு வரேன்னு தானே சொன்னீங்க, இன்னும் ஆளை காணோம், எப்படிங்க இப்படியெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன்கிட்ட அதாவது இது பாண்டியன்கிட்ட சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, அடியே ஏண்டி இப்படியெல்லாம் பரப்பரன்னு இருக்க, இருடி, கடையை யாராச்சும் பார்த்துக்க சொல்லிட்டு தானே வரணும், கடையை அப்படியே விட்டுட்டு வர முடியுமா, நான் வரேன் வைடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க, நீங்கள் லேட் எது பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சரவணன் வந்துட்டு, அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா உங்கள் அம்மாவோட அதாவது ஆட்டத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சுடா, அவள் கை கால் புரியாமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காடா, பாரு ஃபோன் பண்ணி இன்னும் வரலையா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்தோம் கண்டிப்பாக நான் பத்திரகாளி ஆயிடுவா, அதனால நம்ம போகலாம் வாடா, கடையை மூடிட்டே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா கடையை மூடுறதா, என்னடா பண்ணுறது, கடையை மூடி தானே ஆகணும், இப்போது நீ இல்லைனாலையும் உங்கள் அம்மா கோச்சுப்பால, அதனால் கடையை மூடிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன உடனே கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவும் வர வச்சிடறாங்க. மீனா இருந்துட்டு, என்னத்தை நீங்கள் அதாவது விருந்துக்கு கூப்பிட போகும்போது ரொம்பவே தயங்கிக்கிட்டே போனீங்க, இப்போ பார்த்தீங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும்
எல்லாருமே விருந்துக்கு வர போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே அத்தை? உங்களை இப்படி நான் சந்தோஷமா பார்த்ததே கிடையாது தெரியுமா? இல்லடி, 30 வருஷமா இப்படி நடக்காதான்னு நீ ஏங்கிக்கிட்டு இருந்த நாள் இது. இந்த நாளை இப்ப எப்படி நான் சந்தோஷமா இருக்காம இருக்க முடியும்? நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இந்த நாளை எப்படி நான் எப்படி இந்த நாளை எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குதுடி. எனக்கு வார்த்தையால சொல்லவே தெரியல. அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குதுடி அப்படின்றாங்க. அத்தை அத்தை கொஞ்ச நேரம் இருங்க அத்தை. உங்கள் அண்ணனுங்க உங்கள் மம்மி அதுவும் அண்ணி எல்லாருமே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லா ரியாக்ஷனையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி குடும்பத்திலிருந்து எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம பாண்டியனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. வாங்க வாங்க உள்ள வாங்கத்த வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்ட உடனே நம்ம கோமதிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே கண்ணில் தண்ணி தனியாக வருது. இதை பார்த்துட்டு நம்ம அதாவது சக்திவேலுக்கும் ஒரு மாதிரி கண்ணில் கலங்கிடுது. ஐயோ, நம்ம தங்கச்சியை பார்த்து இப்படிலாம் பேசிட்டோமே நினச்சி நம்ம சக்திவேலும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, அண்ணன் நீங்கள் இந்த விருந்துக்கு வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 30 வருஷமா இதுக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என் கூட பேச மாட்டீங்களா, எனக்காக வந்து நிற்க மாட்டீங்களா, எனக்குன்னு எதுவும் பண்ண மாட்டீங்களான்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துக்கேன். ஆனால் இந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குற மாதிரி இன்னைக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா கோமதி இருந்துட்டு தன்னோட அண்ணங்க கிட்ட பேசுவோம். இதை கேட்டுட்டு முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் வார்த்தையே வரமாட்டேங்குது. அவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு, அப்பா இந்த விருந்துக்கு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. நீங்கள் ஏதோ வரமாட்டேன்னு பேச்சுக்கு தான் சொன்னீங்களே தவிர உங்கள் மனசுல இருந்து அந்த வார்த்தை வரலன்னு எனக்கு தெரியும்பா. ரொம்ப சந்தோஷப்பா. உங்ககிட்ட இருந்து நாங்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் எங்களுக்காக வந்து நின்றா மட்டும் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன வடிவு கிட்ட போயிட்டு ராஜு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா, நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கலாமா, ரொம்ப சந்தோஷமா, வாமா உக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே நர்வஸாக அப்படியே கம்ஃபர்டபுளே இல்லாமல் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இது உங்களோட வீடு மாதிரி உக்காருங்க, நீங்கள் கூச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இதுவும் உங்களோட வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு வீடை அப்படி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த அதாவது 10க்கு 10 வீடுன்னு நினச்சா உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியுது, கோமதியோட வீடு பெருசாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து இருந்துட்டு, அம்மா நீங்களே இந்த விஷயத்த சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரியா முத்தோ, நீயே இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குனியா, நீயே இந்த விஷயத்த சொல்லிடியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சக்தி, அம்மா இந்த அதாவது சரவணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கான், அந்த பொண்ணை தான் இவங்க கிட்ட காட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, நாங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேங்க. ஆனால் நீ பண்ண துரோகத்தையும் அசிங்கத்தையும் நினச்சா உங்களுக்கு எதுவுமே பண்ணணும்னு தோணவே மாட்டேங்குது. ஏதோ என்னோட அம்மாவுக்காகவும் இப்போது உன்னோட பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சைடில் இருந்து எல்லா பக்கமும் நீங்கள் விசாரிச்சுட்டு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை பற்றி எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியாச்சு. அந்த பொண்ணும் இதுக்கு சம்மதம் தான் சொல்லியிருக்கு. ஆனால் உங்களுக்கு சம்மதம்னா மட்டும் இந்த சம்மதத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவையும் அட்ரஸையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கோமதிக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுக வந்துடுது. அப்படியே நம்ம சக்திவேல் கால்லையும் முத்துவேல் கால்லையும் விழுந்துடுறாங்க. இங்கே பாருங்கண்ணே, என்னோட பையனுக்காக இவ்வளோ தூரம் யோசிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட பையனுக்காக இவ்வளோ தூரம் யோசித்து பொண்ணெல்லாம் பார்த்துருக்கீங்க. என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுண்ணே. கண்டிப்பாக சரவணனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோண்ணே, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து சுகன்யாக்கும் அப்படியே நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருக்குது. ஐயோ, அங்கே அதாவது தங்கச்சி அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, ஊருக்குள்ளெல்லாம் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, இவ கூட நாங்கள் பேசக்கூடாது உறவாடக்கூடாது அப்படி இப்படின்னு பேசினவங்க இப்படி தங்கச்சி பையனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்போ ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறாங்களே, இவங்களை நம்ம புரிஞ்சுக்கவே முடியல. நம்ம ஏதாச்சும் பேசினா மட்டும் வாயை மூடு, உனக்கு எதுவும் தெரியாது அப்படி இப்படின்னு நம்ம வாயை அடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க பண்ணால் மட்டும் எல்லாமே தப்பு இல்லை, நம்ம பண்ணால் மட்டும்தான் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு
நம்ம கோமதி இருந்துட்டு என்ன சுகன்யா, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? இங்கே பாரு, நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காம நீ எங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க தாச்சி, ஏதோ கடை ஆரம்பிச்சிட்டிங்கன்னு உங்களோட தம்பியை எப்படியெல்லாம் கேட்டீங்க? அதுவும் ஒரு நாயை துரத்துற மாதிரி வெளியே துரத்துருக்கீங்க. என்னோட என்னோட புருஷன் ரொம்ப பாவம், அதை நினச்சி ஒரு வாரமாக சாப்பிடவே இல்லை தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், இது இதை கேட்டுட்டு பலன் இருந்துட்டு, என்ன சுகன்யா, எந்த நேரத்தில் என்ன பேசுகிற? எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்களை இப்படியெல்லாம் கேட்டு உங்கள் வீட்டில் நான் வந்து நிற்கக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதோ உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் ஆசைப்பட்டதுனால தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, சுகன்யா கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கியா சுகன்யா அப்படின்னு சொல்லவும், என்ன என்ன மாமா, நீ நடந்ததை அவங்க கிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் யாருமே என்னை வாயை திறக்கவே விட மாட்டீங்க. இப்போ நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம முத்துவேல இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, அதை பேசுகிற நேரம் இது கிடையாது, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. அதுக்கப்புறம் முத்துவேல இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த சம்மந்தம் பிடிச்ச மட்டும் நீங்கள் இந்த சம்மந்தத்தை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக பாருங்கள். இதை சொல்லணும் தான் நினச்சேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கண்ணே, வாங்கண்ணே, உட்காருங்க, நீங்கள் எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுறேன், உங்களுக்கு நான் பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன். நான் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து அவ்வளோ பொறுமையாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சமைச்சிருக்கேண்ணே. நீங்கள் வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே, சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு ஒரு இலையை போடுறாங்க. எல்லாருக்குமே இலையை போட்டுட்டு, சமைச்சு எல்லாத்தையும் அது சர்வ் பண்ணுவேன், நான் தான் எல்லாருக்கும் பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிட்ட வர வைக்காம நம்ம கோமதியை ஒவ்வொரு ஆளுக்கும் எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் சக்திவேலும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தங்கச்சி மேலே அப்படியே பாசம் பொங்கிட்டு வருது. அப்பப்போ நம்ம சக்திவேலில் இருந்துட்டு தான் பையன்தான் எல்லா சொத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி நம்ம கோமதி கிட்டே எப்படி சொல்கிறது, அதாவது கோமதி கிட்டே எப்படி சொல்கிறது, நம்ம எப்படி ஈகோவால் எதுவுமே வெளிக்காட்டாமல் இருக்காரு நம்ம சக்திவேலு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது முத்துவேலும் சக்திவேலும் சாப்பாடை எடுத்து ஒரு வாய் வைக்கிறாங்க. வச்ச உடனே அப்படியே நாக்கில் கரைஞ்சி உள்ளே போகுது. இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்க வாயால் சொல்லவே முடியல. அப்படியே மூஞ்சி ரியாக்ஷனை வச்சு நம்ம கோமதி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம கோமதியோட மனசில். அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது காந்திமதி இருந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு, கோமதி, சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்படி ஒரு விருந்தை நான் எப்போவுமே சாப்பிட்டதே இல்லை, என்னோட மருமகளும் சமைப்பாங்க தான், ஆனால் உன்னளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், என்ன எங்களை அளவுக்கு சமைக்க மாட்டானா சொல்கிறீங்க, நாங்கள் என்ன சமைக்கலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கடி, நான் உங்களை தப்பெல்லாம் சொல்லலை, நீங்களும் சூப்பராக தான் சமைப்பீங்க, ஆனால் என்னோட மக கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கடி, கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு யாரு முத்துவேலை பார்த்துட்டு, என்னப்பா சாப்பாடெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் தூக்கி கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம முத்துவேலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை ஆட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பயங்கர சந்தோஷம். நம்ம ராஜ் இருந்துட்டு அதாவது யாரு நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, என்னத்தை இப்போ சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடி ராஜி, உன்னால தாண்டி இது எல்லாமே நடந்துச்சு, இங்கே பாருங்கத்த, இது என்னென்னலாம் நடக்கலை, இது எல்லாத்துக்கும் காரணம் மீனாக்கா மட்டும்தான். மீனாக்கா உங்களை போயிட்டு விருந்துக்கு கூப்பிடல சொல்லலைன்னா நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கவே மாட்டீங்கல்ல. அங்கே போயிட்டு ஒரு 4 திட்டு வாங்கிட்டு வந்தீங்க, அப்போ மீனாக்கா மேலே உங்களுக்கு கோவம் தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. 30 வருஷமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தது இப்போ நடந்துருச்சு பார்த்தீங்களா. பாருங்க, மீனாக்கா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டெல்லாம் வராத, இவங்கெல்லாம் போட்டோம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலும் முத்துவேலும், இங்கே பாருமா சாப்பிட்டாச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சக்தி முத்து, இப்போ தானே சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாராத்தா, நீ ஆசைப்படுறேன்னு மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்து கையை நினச்சினே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போது இதுக்கு மேலே உட்காந்து பேசிட்டு வரதானா, நீ பேசிட்டு வா, என்னெல்லாம் இந்த மாதிரி இருக்க சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியனை பார்த்து தலையை ஆட்டிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன அண்ணன் இப்படியெல்லாம் மாறிடுச்சு, இந்த பஞ்ச பரதேசி கிட்டெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது, ஐயோ கடவுளே, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அதாவது உக்காந்துக்கிட்டு இருக்கவும்,
அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு, "அண்ணன் ரொம்ப சந்தோஷம் அண்ணே. நீங்க அக்காக்காக இப்படி ஒரு அக்காக்காக நீங்க வந்து இப்படி சாப்பிட்டு போறத நெனச்சா அவ்ளோ சந்தோஷமா இருக்குது. அக்காவ பார்த்தீங்களா? தலகாலே அக்காவுக்கு புரியல. 30 வருஷமா தன் குடும்பத்து கூட சேரணும்னு நெனச்சிட்டுருந்து, இப்போ நீங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு போனத நெனச்சு அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க." அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு நம்ம சக்திவேலும், முத்துவேலும், "இங்க பாருடா, தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல நீ சீக்கிரமா அந்த வீட்டுக்கு வர்றத வழிய பாரு. எல்லாருமே கூட்டிட்டு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிடுறாங்க. போன உடனே சக்தி இருந்துட்டு முத்துக்கிட்ட, என்ன நடக்குது இங்கெல்லாம்? நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவங்க பக்கம் திரும்பிக்கிட்டு தான் வரீங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேனே. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு, "இங்க பாருடா, இது எல்லாமே ஆத்தாக்காக மட்டும்தான் பண்ணுதே தவிர மீதி எதுவும் எதுக்காகவும் இல்லை. நீங்க பாரு, நீ தேவையில்லாததை நினைச்சு இப்படி மனசுக்குள்ள எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்படியெல்லாம் பேசாத சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா காந்திமதி கிட்டே, "மா, நீங்க விருந்துக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீங்க இப்படி ஒரு எனக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. அதுவும் அண்ணனுங்க 2 பேருமே வந்து என்னோட சாப்பாடை சாப்பிட்டு போனாங்க. அவங்க சாப்பிடும்போது அவங்க முகத்தை பார்க்கணுமே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுமா. எனக்கு இந்த வாழ்க்கையில அவ்வளோதாம்மா. எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. அண்ணனுங்க இப்படி எனக்காக நிற்கிறாங்க, எனக்காக வராங்கன்னு தெரிஞ்சது உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கம்மா. என்னோட சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்லவே முடியலம்மா" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கோமதி, எனக்கும் அப்படிதான் இருக்குது. பட்டு போன மரம் திரும்ப பூ பூ பூக்கவே பூக்காது, துளிரவே துளிராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது புது மரமாக வளர்ந்து நிற்கிறத பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அது சத்தியும் முத்துவும் மாறி நம்ம குடும்பத்தில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிற நாள் வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் இருந்துட்டு காந்திமதி கிட்ட வந்து, "அம்மாச்சி, நல்லா இருக்கீங்களா அம்மாச்சி? உங்களை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்களும் அம்மாவும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது" அப்படின்றாங்க. அரசியை பார்த்துட்டு குமார் இருந்துட்டு, "என்ன அரசி, நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லவும் நம்ம அது கோமதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "இங்க பாரு குமாரு, நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கவும், இதை கேட்டுட்டு, "அத்தை, என்னத்த, நான் அரசி கூட எல்லாம் பேசக்கூடாது அத்தை" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு குமாரு, நடந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். இங்க பாரு, அரசி கூட மட்டும் நீ பேசவே பேசாத. அரசியை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட எப்படி உன்னால மூஞ்ச கொடுத்து பேச முடியுது? இப்படிலாம் பேசாத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம குமாருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "என் குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கூப்பிட்றீங்க, ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்கிட்டையுமே நான் பேசக்கூடாதா? என்ன அப்பத்தா இதெல்லாம்? இங்கே பாருக்கா அப்பத்தா, சாப்பிட கூப்பிட வச்சு விருந்துக்கு வர வச்சு என்னை அசிங்கப்படுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு கோமதி இருந்துட்டு, "இங்கே பாரு குமாரு, நான் அசிங்கப்படுத்தணும்லாம் சொல்லலை இதை. இங்கே பாரு, அதாவது நீ அவகிட்ட பேசாம இருந்தா உனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. அதனால தான் சொன்னேனே தவிர வேற எதை நினைச்சு நான் சொல்ல கிடையாது. என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, "என்னை மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குமார் வந்துட்டு, "என்னத்த, நான் சும்மா தான் உங்ககிட்ட விளையாடினேன். நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே கோவமா குமாரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காந்திமதியும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாங்க. "என்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களா? நீங்க வந்து இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறீங்களே? இங்க பாருமா, இவ்வளோ நேரம் இருந்ததே ரொம்ப அதிகம்தான். நம்ம நம்ம இன்னொரு நாள் பேசலாம். நான் போறேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. "என்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க சொன்னா நீ இருக்க மாட்டேங்கிற? நான் ரொம்ப பாவம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு கோமதி, உனக்காக தானே நான் இவ்வளோ தூரம் வந்தேன். அதை நீ நினைச்சு பார்க்காம இப்போ போறன்றதுக்காக நீ ஃபீல் பண்றியே. நீ ஃபீல் பண்ணி என்னை வழி அனுப்பிச்சா நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தானே வீட்டுக்கு போவேன். என்னை சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பி வை. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி சாப்பிடலாம், சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதிங்களையும் அண்ணிங்களையும், அதாவது நம்ம காந்திமதி, அதுக்கப்புறம் அதாவது முத்து, வடிவு, மாறி, இது எல்லாரையுமே எதிர் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம கோமதி உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "என்ன கோமதி, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே?" அப்படின்னு சொல்லவும், "ஆமாங்க, எப்படி என்னால சந்தோஷமா இருக்காம இருக்க முடியும்? எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? 30 வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப நடந்துருச்சு இல்ல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது வார்த்தையால என்ன சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லவும்,
கோமதி, என்னால தானே 30 வருஷமா உங்க குடும்பத்த நீ பிரிஞ்சிருக்க. இங்க பாருங்க, நான் உங்களால தான் பிரிஞ்சிருக்கேன்னெல்லாம் சொல்லல. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்காக தான் என்னோட குடும்பத்த நான் பிரிஞ்சிருக்கேன். வேற எதுக்காகவும் இல்ல. நீங்க இத நினைச்செல்லாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, அ பாண்டியன் இருந்துட்டு, "இல்ல கோமதி, என்னால தான் இவ்ளோ தூரம் நீ பிரிஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிரு கோமதி" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு அரசு இருந்துட்டு, "அப்பா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலன்னா, இப்படி ஒரு குடும்பம் கண்டிப்பா உருவாயிருக்காதுல்ல. இப்படி ஒரு குடும்பத்த நீங்க உருவாக்குனதே அவ்ளோ பெரிய சந்தோஷமா இருக்குதுப்பா. உங்களுக்கு நாங்க பசங்களாவும், மகளாவும் பொறந்தத நெனச்சு நாங்க அவ்ளோ சந்தோஷமா இருக்கோம். இங்க பாருங்க, அண்ணன் அண்ணன் ஒரு பொண்ண பத்தி பேசுனாங்கல்ல. சரவணனுக்கு புடிச்சா இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிரலாமாங்க. அ சரவணனுக்கு புடிச்சா நீங்க போயிட்டு விசாரிங்க இந்த அட்ரஸ்ல. அந்த குடும்பம் நல்லா இருக்கா அப்படின்னு எல்லா விதத்துலயும் விசாரிச்சா, நம்ம சரவணனுக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சிரலாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம பாண்டியன் யோசிக்கிறாங்க. இங்க பாரு கோமதி, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா சரவணனுக்கு இதுல விருப்பம் இருக்கணும்ல. சரவணனுக்கு விருப்பம் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. ஏற்கனவே சரவணன ரொம்ப வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு, அவன எந்த நிலைமையில வந்து நிக்கிறான்னு பாத்தியா? அவனுக்கு சந்தோஷம் குடுக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு ரொம்பவே சரவணன் வந்துட்டு அப்பதான் வராரு. ரொம்பவே தான் அப்பா அம்மா பேசுறத பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த மயிலோட தொல்லை தாங்க முடியல. அவ அப்பப்போ வந்து நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. நம்ம ஒரு கல்யாணத்த பண்ணிக்கிட்டா அவ நம்மகிட்ட வந்து பேச மாட்டாள்ல, செய்ய மாட்டாள்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணனா வந்து, "அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்ப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு நம்ம சரவணனுக்கு அதாவது பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. "சரவணா, என்ன சரவணா சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாப்பா, எனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு, "அண்ணன், என்னென்ன சொல்றீங்க நீங்க? நீங்களா இத சொல்றீங்க? இனிமே எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேண்டாம். கல்யாணமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா திடீர்னு என்னென்ன உங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு கதிரு, இனிமே என்னால அந்த மயில் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது. அப்படி ஒரு கேடு கெட்டவ கூட என்னால சேர்ந்து வாழ்ந்துகிட்டு எல்லாம் இருக்க முடியாது. நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவ எப்படியாவது ஒரு வழியில இந்த குடும்பத்துக்குள்ள வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. நான் அதை கண்டிப்பா அந்த கனவுல கூட நான் நடக்கவே விட மாட்டேன். அதனால நான் இப்படியே இருக்கிறதுனால தான் என்கிட்ட வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் ஏதாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா அவ என்கிட்ட வரவே மாட்டாள்ல. என்கிட்ட வராதபடி நான் ஏதாவது பண்ணணும்ல. அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணே, நீங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்காக தானே கல்யாணம் பண்ணணும். அவங்க திரும்ப நம்ம லைஃபுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர பொண்ணும் அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு வருவாங்க. உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தத்தையும் கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க அந்த பொண்ணுக்கிட்ட எப்படின்னு சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாருங்க, நீங்க மனசுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினைச்சா நீங்க அந்த கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணு போட்டோவையும் பாருங்க, பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்தை பத்தி நம்ம அடுத்து என்ன அதை அடுத்து என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். நீங்க அது வரைக்கும் எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, "என்ன கதிரு, இப்படியெல்லாம் சொல்ற?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு நம்ம கதிர் இருந்துட்டு, "ஆமாம்மா, வேற எப்படிம்மா சொல்றது? அண்ணனுக்கு பிடிக்காம ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சுட்டு, அண்ணன் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். இத்தனை நாளா அண்ணன் சந்தோஷமா இருக்குன்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உள்ளுக்குள்ள அண்ணன் எவ்வளோ பட்டுட்டு இருந்துச்சுன்னு அண்ணனுக்கு தானே தெரியும். அதனால தான்மா, அண்ணன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் ரெடி பண்ணலாமே" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு சரவணன் வந்துட்டு, "இங்க பாருடா கதிரு, நான் முழு மனசார சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் அந்த பொண்ணு போட்டோவை கூட பார்க்கல. அந்த பொண்ணு எப்படி இருக்கு, ஏது இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தேவை. எனக்கு நம்பிக்கை மட்டும்தான். என்கிட்ட ஏமாத்தாம பொய் சொல்லாம இருந்தா மட்டுமே போதும்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கதிர் இருந்துட்டு, "இங்க பாருங்கண்ணே, அதெல்லாம் நம்ம விசாரிச்சுக்கலான்னு. உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது? நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு
நம்ம பழனி இருந்துட்டு என்னடா என்னடா கதிரணி சரவணனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலையும் நீங்கள் எல்லாம் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, அண்ணனோட வாழ்க்கையில் நல்லது நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அண்ணனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அண்ணனுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. நான் தப்பாக நினச்சி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க பாருங்கண்ணே, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் சொன்னேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அந்த முடிவை எடுங்க. அந்த பொண்ணு போட்டோவை எடுத்து காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லவும், கோமதி இருந்துட்டு அந்த பொண்ணு போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோவை எடுத்து பார்த்த உடனே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட சொல்லவும், சரவணன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா பொண்ணை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவே எடுத்துடுறாரு. இந்த விஷயம் நம்ம யாருக்கு, நம்ம மயிலுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ